மத்திய கிழக்கு நாடான ஈரான் தனது அணு ஆயுத திட்டங்களை தீவிரப்படுத்தியதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்கா தனது நட்பு நாடான இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானை கடுமையாக தாக்கியது. இந்த இருதரப்பு மோதலில் ஈரானின் மிக முக்கிய அரசியல் அதிகாரமும் உச்ச தலைவருமான அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக உலகளாவிய கடல்வழி போக்குவரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் உடனடியாக மூடியது. உலகளவில் கச்சா எண்ணெய் போக்குவரத்திற்கு முதுகெலும்பாக விளங்கும் இந்த வழித்தடம் முடக்கப்பட்டதால் ஆரம்பத்தில் இந்தியாவில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டன. இதனையடுத்து அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடந்த பேச்சுவார்த்தையின் பலனாக தற்காலிக அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டது. ஆனால் இந்த அனுமதி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் மோதல் வெடித்து அமெரிக்காவின் அடுத்த கட்ட தாக்குதலால் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூட வேண்டிய கட்டாயத்திற்கு ஈரான் தள்ளப்பட்டது. இருப்பினும் கடந்த முறை ஏற்பட்டதை போன்ற பெரிய அளவிலான பாதிப்புகள் இந்த முறை இந்தியாவிற்கு ஏற்படாது. இதற்கு முதன்மை காரணம் கடந்த 4 மாத இடைவெளியில் இந்தியா மத்திய அரசு மேற்கொண்ட அதிவேக மற்றும் சாமர்த்தியமான ராஜதந்திர நடவடிக்கைகளே ஆகும். உலகிலேயே அதிக அளவில் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இவ்வளவு பெரிய நுகர்வோராக இந்தியா இருப்பதால் உலக நாடுகள் இந்தியாவை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கின்றன. இந்த பலத்தை பயன்படுத்தி எதிர்காலத்தில் ஹோர்முஸ் நீரிணை மூடப்படலாம் என்பதை முன்கூட்டியே கணித்த இந்திய வெளியுறவுத்துறை கடந்த ஏப்ரல் மாதத்திலேயே தனது பிளான் பி திட்டங்களை முடுக்கிவிட்டது. இதன் ஒரு பகுதியாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் அமெரிக்காவிற்கு சென்று தங்கு தடையின்றி கச்சா எண்ணெய் பெறுவதற்கான ஒப்பந்தங்களை உறுதி செய்தனர். அதே நேரத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சவுதி அரேபியாவிலும் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கத்தாரிலும் முகாமிட்டு இந்தியாவுக்கான எரிபொருள் விநியோகத்தை தடையின்றி உறுதிப்படுத்தினர். தற்போது மத்திய தொழில்துறை அமைச்சர் ஸ்பெயினில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கிருந்து கச்சா எண்ணெய் கொண்டு வருவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். இது மட்டுமின்றி எண்ணெய் வளம் மிக்க கயானா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளுடனும் இந்தியா தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இவ்வாறு மத்திய கிழக்கு நாடுகளை மட்டுமே சார்ந்திருக்காமல் ரஷ்யா, அமெரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா என பல்வேறு நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை பல்வகைப்படுத்தி கொள்முதல் செய்வதால் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டாலும் இந்தியாவிற்கு தற்போதைக்கு எந்தவித உடனடி பாதிப்பும் ஆபத்தும் இல்லை. இந்தியாவின் இந்த மாசான முன்கூட்டிய திட்டமிடல் மற்றும் சிறப்பான வெளியுறவு கொள்கை காரணமாக சர்வதேச எரிபொருள் சந்தையில் ஏற்படும் நெருக்கடிகளை கொண்டு இந்திய மக்கள் பயப்படவோ பதற்றப்படவோ தேவையில்லை என்பதை மத்திய அரசின் இந்த நடவடிக்கைகள் தெளிவாக உணர்த்துகின்றன.